ஒரு ஊர்ல ஒரு வயதானவர் இருக்காரு. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாததுனால திடீர்னு இறந்துடுறாரு. வெளியூர்ல இருக்க அவரோட 3 மகன்களுக்கும் தகவல் சொன்னதும் அவங்களும் வந்துடுறாங்க. அந்த வீட்டுல அவரை அடக்கம் செய்யறதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. அந்த 3 மகன்களையும் பார்த்து அவங்க கிட்ட, இங்க பாருங்கப்பா, உங்க அப்பா எனக்கு 15 லட்சம் ரூபாய் தர வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க இந்த பணத்தை எனக்கு தரலனா இந்த உடலை அடக்கம் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. 3 மகன்களுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், நீ கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு இருக்காங்க. அதுலயும் ஒருத்தன், இங்க பாருங்க, எங்க அப்பா இந்த விஷயத்த பத்தி எங்க கிட்ட எதுவும் சொல்லல, எங்களெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க கேட்கறதா இருந்தா அவர் இருக்கும் போதே வந்து கேட்டிருக்கணும், இவரை அடக்கம் பண்ணிட்டு கிளம்ப தேவையில்லையா, எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பெரியவரோட கடைசி மகள், அப்பா இந்த நிலைமையில இருக்கும் போது அண்ணன்கள்லாம் இப்படி பணத்துக்காக சண்டை போடுறாங்களே அப்படின்னு ஆதங்கத்துல ஓடி வந்து அவளோட காதுல கழுத்துல இருக்க நகைகள் எல்லாம் கழட்டி, ஐயா இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம எங்க அப்பாவோட உடலை அடக்கம் பண்ண விடுங்க அப்படின்னு கெஞ்சரா. உடனே அவரு, இந்த நகைகள்லாம் வேண்டாமா, உன்னோட அப்பா என்னோட நண்பர் தான், அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பசங்கள்ல யார் அவரை உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னாரு, அதனால இந்த பணம் உனக்கு தான் சேரணும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கே அந்த பணத்தை கொடுக்கறாரு. உங்களுக்கும் பெண் குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல கொடுங்க.